வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல். இந்த சேனலோடைய நோக்கம் அப்படின்றது என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்க முடியும், உங்களுடைய மனதை மாற்றி அமைப்பதன் மூலமாக அப்படின்னு பார்த்துருந்தோம். அதுக்கு சயின்ஸ் எவிடன்ஸ் வேணும் அப்படின்றதுனால தான் பிரெயின் பற்றிய தகவல்கள்லாம் நிறைய பார்த்துருந்தோம். பிசிக்கல் அண்ட் மென்டல் பாடி எப்படி கனெக்ட் பண்ணி அது ஒர்க் பண்ணுதுன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு சின்ன ரெனின் அப்படின்ற ஒரு என்சைம், ஏன்னா இது ஆல்டோஸ்டிரான் சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ஹார்மோன் பத்தி பார்த்தோம். அதை எப்படி இது வேலை வாங்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த என்சைமேட்டிக் ஆக்ஷன் பத்தி பார்க்கலாம்னு இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். அது வந்து ஒரு நீர்ச்சத்து காவலன். உடம்புல தண்ணி இல்லைன்னா துடிக்க ஆரம்பிச்சா ரெனின் எச்சரிக்கையை கொடுக்குது. நாம ஷார்ட் வீடியோல பார்த்த மாதிரி தான் நம்ம உடலுக்கு எப்பெல்லாம் நமக்கு தண்ணி வேணுமோ அப்பெல்லாம் வந்து ரெனின் வந்து உடனே ஒரு எச்சரிக்கை கொடுக்குது, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுது. யாருக்கிட்ட அப்படின்னா அல்டோஸ்டிரான் அப்படின்ற ஒரு ஹார்மோன் கிட்ட. இது ஒட்டுமொத்த ஒரு விதை மாதிரி ஒரு ஒரு ஸ்பார்க்கை வந்து தொட்டு விடுறதுனால ஒட்டுமொத்த நிகழ்வும் நம்ம ஷார்ட் வீடியோல சொன்ன மாதிரி தண்ணி தண்ணின்னு ஒருத்தர் கத்தும் போது அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற அவங்களுடைய இன்டென்ஷனை வந்து திரும்பி பார்க்க வைக்கிறதாகட்டும், அந்த ஹோட்டலோடைய ஒரு கல்லால இருக்கிற மேனேஜரோ அல்லது ஓனரோ அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணி அவங்க மூலயமா எங்க இருந்து தண்ணி வேணுமோ அதை ஒரு உதாரணமா நான் வந்து உருவகப்படுத்தி சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இமீடியட்டா தண்ணி தேவைப்படுதுன்னா அவங்க தான் ரெனின் ஆகவும், ஹோட்டல்ல அந்த மேனேஜிங் ஆக்டிவிட்டி யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் ஆல்டோஸ்டிரான் ஆகவும், சர்வர் தான் வந்து கிட்னி. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆல்டோஸ்டிரான்ல பார்த்தோம், கிட்னி வந்து உப்பு வெளியேற்றும் போது அதிகப்படியான தண்ணீரும் சிறுநீர்ல வந்து நமக்கு வெளியே போகும். ஒருவேளை நமக்கு தண்ணி தேவைப்படுது, அந்த நேரத்தில் தண்ணி கிடைக்காத பட்சத்துல கிட்னில இருந்து தான் நமக்கு வந்து தண்ணி வந்து ரீட்டைன் பண்ணி சப்ளை ஆகும். எப்படின்னா, குளுக்கோகான் இன்சுலின் பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்சுலின் ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா, உடல்ல ரத்தத்துல இருக்கிற குளுக்கோஸை, நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகிருக்கிறத வந்து கிளைக்கோஜனா லிவர்லையும் தசைகள்லையும் சேமிச்சு வைக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 கிலோவுக்கு மேல வரைக்கும் சேமிச்சு வைக்க முடியும். அது எப்பயுமே இருக்கும் ஸ்டோர் பண்ணி. திடீர்னு நமக்கு சாப்பாடு இல்லை, அந்த நேரத்தில் நமக்கு எனர்ஜி எஃபோர்ட் போட வேண்டியதா இருக்கு, நம்ம திடீர்னு நடந்து போயிட்டே இருக்கோம், அர்ஜென்ட்டா ஏதோ ஓட வேண்டியது இருக்கு அப்படின்னும் போது அந்த எனர்ஜி நமக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும். அதுக்கு பல முனையிலிருந்து வெவ்வேறு வகையிலிருந்து பல ஹார்மோன் அதுக்கு வேலை செய்ய ஆகணும். ஸோ அந்த இடத்துல பர்டிகுலர்லி குளுக்கோஸ் டு கிளைக்கோஜன், திரும்ப கிளைக்கோஜன்ல இருந்து குளுக்கோஸா மாறி நமக்கு எனர்ஜி கிடைக்குது இல்லைங்களா? அது மாதிரி கிட்னிலையும் வெளியே போற தண்ணியை சோடியத்தை தக்க வைக்கிறது மூலமா, உப்பை தக்க வைக்கிறதுக்கு மூலமா நீர் சமநிலையை மெயின்டைன் பண்ணி நம்மளை மீண்டும் நமக்கு நிறைய தண்ணி கிடைக்கிற வரைக்கும் நம்ம உடலை சமநிலைப்படுத்துறதுல ஒரு முக்கியமான ரோல் பண்றத ஆரம்பிக்கிறதுக்கு ரெனின் தேவைப்படுது அப்படின்றது தான் நம்ம ரெனின் பார்க்குறோம். தண்ணி குறையும் போது ரெனின் சுரக்கும். ஸோ நீர்ச்சத்து பராமரிப்பு ஹார்மோன்கள் தொடர்பு செயல்பாடு தொடங்கும், ஆல்டோஸ்டிரானோட செயல்பாடு தொடங்கும் அப்படின்றது தான். தண்ணி குறையுதா, உடனே என்ன நடவடிக்கை அப்படின்னா, ரெனின் சுரந்து ஆஞ்சியோடென்ஷனை உருவாக்கும். அந்த ஆஞ்சியோடென்ஷன் அப்படின்றது என்னன்னா, அந்த டோட்டல் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, கிட்னில போயிட்டு சோடியத்தை ரிட்டர்ன் பண்ணி எடுத்துட்டு வர்றது. சோடியம் ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறதுனால தானே தண்ணி நீர்ச்சத்து குறைபாடு வருது. ஸோ சோடியம் குறைவு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ரத்த நாளங்கள்லாம் தளர்ந்து ரத்த அழுத்தமெல்லாம் குறைஞ்சிடும். ஸோ அந்த ஒட்டுமொத்த ப்ராசஸையும் சரிப்படுத்துறதுக்காக இம்மிடியட்டா டக்குன்னு செயல்படுத்தி ஆல்டோஸ்டிரானை வச்சு செயல்படுத்தி கொண்டு வரது தான் அந்த ஒட்டுமொத்த ப்ராசஸ் பேர் தான். ஒரு பக்கம் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் பண்ணணும், ஒரு பக்கம் பிபி கண்ட்ரோலில் வைக்கணும், ஒரு பக்கம் நீர் சமநிலையை கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணி வைக்கணும். ஸோ இத்தனை 3 ப்ராசஸ் ஒன் ஆங்கிளில் செய்யறது தான் வந்து ஆஞ்சியோடென்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். இதை வந்து ரெனின் வந்து உருவாக்குது. அதில் வந்து ஆல்டோஸ்டிரான் அதனோட ரோலை பண்ணுது, கிட்னியில் போயிட்டு அதனோட சோடியம் ரிட்டென்ஷன் எடுத்து தண்ணி நீர் சமநிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவுது. ஸோ இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸிங் பண்ணுற இடம் வந்து இந்த ரெனின் என்சைம் தான். ஸோ அதிகமாக சுரந்தா சிக்கல் தான். என்ன சிக்கல் வரும்? அதிக ரெனின் வந்து ஹை பிபி ஆகும். என்ன சொல்றது, சோடியம் வந்து சிறுநீரில் அதிகமாக வெளியே போகாமல் கண்ட்ரோல்லே இருக்கிறதுனால என்ன ஆகும்? ரத்த அழுத்தம் அதிகமாகும்.
ஸோ குறைவான ரெனின் என்ன ஆகும்? நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும். ஸோ பழக்கங்கள் முக்கியம். அதனால தான் சரியான டயத்துக்கு சரியான தண்ணி அருந்துற பழக்கத்தை வச்சுக்கணும். ஸோ இந்த 4 பழக்கங்கள் வந்து ரெனினை வந்து சீராக்கும். போதுமான அளவு தண்ணி குடிக்கணும், உப்பு குறைக்கவும், டீ, காஃபி வந்து கட்டுப்பாடுல வச்சுக்கணும். ஒவ்வொருத்தவங்க வந்து அது அடிக்ட் ஆகி இவ்வளோ அளவுக்கு மீறி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் இல்லாமல் கண்ட்ரோல் வச்சுக்கணும். ஸோ யூரின் உடற்பயிற்சிலாம் வந்து நீங்க கண்ட்ரோல்ல வைக்கும்போது தான் இது ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் வந்து கண்ட்ரோலா இருக்கும். யூரின் வந்து கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். என்ன சொல்றது, ஒரு டயபெட்டிக்லாம் வரும்போது கண்டினியூஸ் யூரின் போய்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ எந்த ஹார்மோன் எங்க என்ன வேலை செய்யலைன்றத வந்து நீங்க ஒரு நடவடிக்கை எடுத்து உசாரா பார்த்துக்கணும். ஸோ உங்கள் உடல் உங்கள் பக்கம் இருக்கட்டும். தண்ணீர் குடிக்க மறக்காதீர்கள். ரெனின் உங்களை காக்க உழைக்கிறது. முக்கிய டேக்அவேஸ் என்னன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, தண்ணி நல்லா குடிக்கணும், உப்பை கட்டுப்படுத்தணும், உடற்பயிற்சி செய்யவும், பழக்கங்களை மாற்றி ரெனின் சீராக வேலை செய்யறதுக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டை நீங்க மாத்திக்கணும்ன்றது தான் இந்த ஹார்மோன். அடுத்ததா வேற ஒரு ஹார்மோன் பத்தி பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு நன்றி.